வணக்கம். நம்ம வணக்கம் சார். நேயர் வந்து ஐஸ்வர்யா கோவிந்த் வந்து இப்ப லைன்ல இருக்காங்க. அவங்களும் Facebookல லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் வந்து YouTubeல குடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம நம்ம நேயரோட பக்கத்துலயும் இருக்கணும் இல்லையா? அதனால அவங்க அவங்களுக்கு ஒரு டைம் குடுத்தாச்சு. அவங்க வந்து நெறைய கொஸ்டினோட வந்திருக்காங்க. அதுவும் ஏகப்பட்ட கேள்விகள எல்லாம் பிரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கட்டும். அம்மா, இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. உங்கள பத்தி சொல்லுங்க. வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் நான் கொல்லைகளத்துல இருந்து ஐஸ்வர்யா கோவில் பேசுறேங்க சார். ம். நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸா உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாத்துருவேங்க சார். ம். கமெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஆனா வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஆசை. அதனால கிளிக் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம தான் வந்துட்டு பேசுறோமே. அது இருக்கட்டும். நீங்க மறுபடியும் வந்து நான் வீடியோ பார்த்தேன் வச்சேன். அது இருக்கட்டும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேங்க சார். எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரைட். எனிவே. அடுத்து வந்து கணவர் என்ன பண்றாங்க? அவர் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் சார். போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ரைட். அப்ப ஆக்சுவலி நம்ம பெங்களூர்ல இருந்து நான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கேன். நம்ம வீடியோல பின்னால வர்ற போட்டோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாராமா? ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரங்கிறதுனால. ஆக்சுவலி நான் உங்களை பத்தி சொல்லியிருக்கேங்க சார். ஆனா வந்துட்டு அவருக்கு அஸ்ட்ராலஜில அவ்வளவா என்னது சொல்றது இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால வீடியோஸ் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாரு. அவரதே வேற ஒரு வேர்ல்டு. ரைட். எனக்கு என்னன்னா போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால அந்த போட்டோ வந்து ஒன்னொன்னையும் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஓகே அந்த ஓகே. அது அது அதுல ரிலேட்டடா வந்து அது நான் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து 2வது நேச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுலயே போயிட்டு இருக்கும். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா. இப்போ உங்களுடைய கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம போர் அடிச்சிடக்கூடாது நம்ம நேயர்களை. நீங்க இப்போ உங்க கொஸ்டின் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேளுங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுட்டுமா? எனக்கு கேளுங்க சார். கேட்கறது நல்லா தெரியும் சொல்றதை விட. அதாவது அஸ்ட்ராலஜில ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு எங்க அப்பா வந்துட்டு பை ப்ரொஃபஷனலா வந்துட்டு பார்க்க மாட்டாரு. அவர் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு பாப்பாரு. இந்த மாதிரி ம். ஜாதகம்லாம் யாராவது ரிலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பாப்பாரு. அப்ப வந்துட்டு எனக்கு ஒரு இது, ஓ அப்பா வந்து எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு இருக்கிறாரே, நாம ஏன் ஜாதகத்தை கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். அதுக்கு என்ன எஃபோர்ட் எடுத்தீங்கம்மா? என்ன மாதிரியான எஃபோர்ட்லாம் எடுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துங்க சார் 2015ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ வந்துட்டு நான் வேலை எல்லாம் இல்லாம வீட்ல ஒர்க் பண்ண முடியாம இருந்தப்போ ஸ்டுடியோக்கு போயிருவேன். அப்புறம் ஃப்ரீ டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி இதெல்லாம் பார்ப்பேன். ம், அப்புறம் ம், நிறைய ம், புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரரு. ம், அதெல்லாம் ம். கொஞ்சம் படிப்பேன் ஃப்ரீ டைம்ல. பிடிக்கலனாலும் உங்களை பிடிச்சனால புக் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க. ஆமாங்க சார். எனிவே, அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். கொஞ்சம் எல்லாம் விட்டுருச்சு. அதனால முடியலைங்க சார். இப்ப கேப்ல மறுபடியும் இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பாப்பா நிச்சயமா நல்லா அங்க வருவீங்கம்மா. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ஜோசியம் வந்து மற்ற படிப்புகள் வந்து வேற வழி இல்லாம கூட படிப்பாங்க. சிலர் இன்ஜினியருக்கு படிச்சுட்டு வைத்தியர் வேலை பார்ப்பாங்க, வைத்தியத்துக்கு படிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய பண்றவங்க எல்லாம் உண்டு. ஆனா நீங்க பிசினஸுக்கே படிச்சுட்டு பிசினஸ் பண்ணல, அதுக்கு பதிலா சர்வீஸ்ங்கிற மாதிரி போயிருக்கீங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜில ஈடுபாடு வந்துருச்சு இல்லையா? நிச்சயமா அதுக்கே ஒரு கொடுப்பினை வேணுங்கிறது என்னுடைய சின்ன கருத்து. அஸ்ட்ராலஜில நிறைய ஒருத்தருக்கு பேர் வந்து சொல்லிருக்காங்க சார். சந்திர கேந்திரத்துல புதன் இருந்தா வந்துட்டு அஸ்ட்ராலஜில வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் மிதுன லக்னமா இருந்தா அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம், அத ம், வந்துட்டு என்னோட ஜாதகத்துல நான் டைரக்டாவே பார்த்திருக்கீங்க. பாத்துட்டேன். ஆமா. பார்த்துருக்கீங்க. அதாம்மா இந்த ஜோசியத்துல ஒரு பெரிய பலமே. நீங்க எதை பிடிச்சு ஏறினாலும் ஏறிடலாம். அதாவது இது வந்து ஆண்டவன்கிட்ட போற மாதிரி ஜோசியம்ங்கிறது. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த டிரான்சிட்டை மட்டுமே வச்சு பலன் சொல்லுவாங்க. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு, இந்த மாதிரி டிரான்சிட்டை வச்சு மட்டுமே பலன் சொல்லுவாங்க. சிலர் ஓகே. வந்து தசாபுத்தியை மட்டுமே வச்சு பலன் சொல்லுவாங்க. சிலர் வந்து லக்னம்லாம் வேணாம், நாடி சிஸ்டம், கிரக சேர்க்கையை மட்டும் வச்சு சொல்றேம்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒன்னொன்னுக்கும் நிறைய ஸ்டைல் இருக்கு. இப்போ கூட நவீனமாலாம் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அதாவது வித்தியாசமா வரக்கூடிய அந்த அஸ்ட்ராலஜி வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது பாருங்க. இதுல கண்டுபிடிச்சாலும் கரெக்டா வரும், நீ கேபில வா அப்பயும் கரெக்டா வரும், நீ அதுல வா இதுல வா பாரம்பரியத்துல வா வேதிக்கல எதுல வந்தாலும் கரெக்டா இருக்கும். இது எப்படின்னா வானத்தை நோக்கி கையை காமிக்கிற மாதிரி. பூமியில வந்து மேல் பகுதியில இருந்தாலும் கீழ்ப்பகுதியில இருந்தாலும் மறுபக்கத்துல இருந்தாலும் அடிப்பக்கத்துல இருந்தாலும் வானம் எங்கடான்னா நேர மேலதான் கையை காமிப்பான். அது எங்க இருந்து புறப்பட்டாலும் வானத்துக்கு போயிடும். ஸோ அது மாதிரி அந்த ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து கிளம்புனாலும் நம்ம பலன் எடுத்துட முடியும். கிட்டத்தட்ட நவீன காலத்தில் சொல்லணும்னா இது கம்ப்யூட்டர் மாதிரி. அதாவது கம்ப்யூட்டரை வந்து ஒரு ஸ்வீட் கடையில் பில் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க, ஜவுளி கடையில் பில் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க, சேலை டிசைன் பண்ணுற இடத்துலையும் வச்சுருப்பாங்க,
சாப்பாட்டு கடையிலையும் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் யாருக்கு தான் யூஸ் ஆகுதுங்கிறதுல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும். அது மாதிரியான ஜோசியம் தான் ஜோதிடமும். நீங்கள் எதை பிடிச்சி வந்தாலும் அதை பிடிச்சே மேலே வந்துடலாம். நீங்கள் இது வழியாக தான் வரணும், வேதிக் அஸ்ட்ராலஜி வழியாக தான் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, குரு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஞானம் வரும். அந்த குருவோட சேர்ந்த புதன் இருந்தால் கணக்கீடுகள் போடுறது நல்லா இருக்கும். சனி சம்மந்தப்பட்டுருச்சுன்னா, ஜோசியருக்கு மோஸ்ட்லி சனி சம்மந்தப்படணும்பாங்க. சனி சம்மந்தப்பட்ட, அதுவும் வாக்கு ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டா வந்து ஜோதிடம் வலுத்த வல்லான் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தப்பட்டிருக்கீங்க சார். அப்போ வந்துருவீங்க, ஜோசியராயெல்லாம் விடுங்க, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ கேளுங்க உங்க கொஸ்டின். சார் இப்போ வந்துட்டு குருவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு 5, 7, 9 அந்த மாதிரி பார்வைகள் இருக்கு அப்படின்னு. அப்புறம் சனியை பத்தி தெரியும், 3, 7, 10 அந்த மாதிரி பார்வை இருக்குன்னு. இந்த பார்வைகள் வந்துட்டு சார் ஒவ்வொரு லக்னக்கும் ஒவ்வொரு இதுக்கா வேரியேஷன் ஆகுமா, இல்ல சேம் அப்படியே இருக்குமா? இப்போ மகர கும்ப லக்னத்துக்கு வந்துட்டு அவர் நல்லதே பண்ணுவாரு, லக்னாதிபதி ஆயிட்டு. அதனால அவருக்கு வந்துட்டு சேம் பர்சன்டேஜ் இருக்குமா, இல்ல வேற மாதிரி பர்சன்டேஜ் இருக்குமா சார்? ஆக்சுவலா இந்த பார்வை அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கான ஒரு இது கூட இப்படி எடுத்துக்கலாம். அதாவது பூமிக்கு உள்பகுதியில் என்ன இருக்கு, பூமியை சுற்றி வர்ற சந்திரன் இருக்கும், பூமியை மட்டுமே சுற்றி வரக்கூடிய அந்த ராகு எது இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கு உள்பக்கத்தில் புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார் இல்லையா? இப்போ இந்த சந்திரன் வந்து பூமிக்கு மேலேயே சுற்றிட்டு இருக்கிறதுங்கிறதுனால சந்திரனுக்கு ஒரே பார்வை. இந்த ராகு எதுங்கிறது அந்த ஆக்சஸை சுற்றி வர்றதுனால பூமியோட ஆக்சஸை விட்டு வெளியில் போயிட்டு வரும் அந்த ராகு எது ஆக்சஸ். அப்போ வந்து பூமி சக்கரத்தை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய ராகு எது, அதுக்கு ஸ்பெஷல் பார்வை இருக்குது, அதாவது 3, 11ஆம் பார்வை. அதே மாதிரி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து 4, 8ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குரு 5, 9ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சனி 3, 10ஆம் பார்வை ஸ்பெஷல் பார்வை. அப்போது பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்பெஷலான பார்வையில் இருக்கும். பூமி அந்த ஆக்சஸ்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து புதனுக்கு 7ஆம் பருவம் மட்டும்தான், சுக்கிரனுக்கு 7ஆம் பருவம் மட்டும்தான், சூரியனுக்கு 7ஆம் பருவம் மட்டும்தான், சந்திரனுக்கு 7ஆம் பருவம் மட்டும்தான். இது ஈஸியாக மனப்படம் பண்ணிக்கிறதுக்காக, ஜஸ்ட் சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ இந்த பார்வையில் பர்சன்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது குருவனுடைய 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் முழுமையான பார்வைகள் தான். அது ஒரு ஓரத்தில் பார்க்கும், திரும்பிட்டு பார்க்கும், 10% பார்க்கும், 5 அப்படிலாம் கிடையாது. மேஷத்தில் உட்காந்து சிம்மத்தை பார்க்குதுன்னா பார்த்தது தான், முழு பார்வை தான். தனுசுல உட்காந்து மேஷத்தை பார்க்குதுன்னா பார்த்தது தான். இது குருவுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையும் அதே மாதிரி தான், 7ஆம் பார்வையும் அதே. எல்லா கிரகங்களுக்கும் பார்வை முழுமையான பார்வை. ஆனால் நீங்கள் கேட்குறது என்ன சந்தேகம்னா, அந்த சந்திரன் அரை பார்வையாக பார்க்கும், செவ்வாய் முக்கால் பார்வையாக பார்க்கும்னு கூட வச்சிருப்பாங்க. அந்த குழப்பத்தில் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த குழப்பமே வேண்டியதில்லை, நீங்கள் முழு பார்வைன்னே எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். அப்புறமா சார் ஜாதகத்துல வந்துட்டுங்க சார், நம்மளுக்கு இப்போ நீங்க ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறீங்கனாவே 5 கரத்தினை அப்படின்னு மங்களகரமா ஆரம்பிக்கிறீங்க சார். அது உங்களுக்கு விநாயகர் சூப்பரா கை கொடுத்துட்டாரு. இப்ப எங்களுடைய ஓன் ஜாதகத்துல ஒரு தெய்வத்தை நாங்க வந்து இஷ்ட தெய்வமா வழிபாடணும், எங்களுக்கு சக்சஸா கொடுக்கணும்னா நாங்க எப்படி சார் அந்த தெய்வத்தை சூஸ் பண்றது எங்க ஜாதக கட்டத்துல? நீங்க வந்து 3 விதமா இதை எடுத்துக்கலாம். 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னம், இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தனுசு லக்னத்தில் இருக்காங்க, சிவபெருமானை எடுத்துக்கலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினேன், ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு. அது மாதிரி ஈஸ்வரனை பிடிச்சிக்கிறதுங்கிறதோ, அல்லது சுக்கிரனுடைய வீடான ரிஷபம், இந்த பக்கம் வந்து துலாம், அங்கிட்டு வந்து மிதுனம், இந்த பக்கம் கன்னி, இப்படி இருந்துச்சுனாக்கும் விஷ்ணு. ஏன்னா புதன் வந்து விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருமாளை பிடிக்கிறதுங்கிறது இது வந்து இப்படித்தான் போகணுங்கிற ஒரு வரைமுறை இல்லை. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்சது தானே. நீங்கள் அப்படி பார்த்தா நான் கந்தர அலங்காரத்தில் வந்து நிறைய பாடல்கள் சொல்லியிருப்பேன், சரியா? அப்போ வந்து முருகப்பெருமான்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப பிடிச்ச விஷயம். விநாயகருங்கிறது வந்து நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னாக்கா, எந்த வேலை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை கும்பிடாம அடுத்த வேலைக்கு போகக்கூடாது, முழு முதற் கடவுள் அப்படின்றான். அதனால முதல்ல வந்து அங்கே தொட்டு தான் போயாகணுங்கிறதுனால நான் அதை தொட்டேன். ஓகே சார். 2வது வந்து திருமூலருடைய பாடல். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய காமெடியான விஷயம். எனக்கு பாட ஆரம்பிக்கிறப்ப தெரியாது அது திருமூலருடைய திருமந்திரத்தில் இருக்குங்கிறது தெரியாது. கேள்வி ஞானத்தை வச்சு நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தேன், 5 கரத்தனைங்கிறத ஆரம்பித்து போய்கிட்டு இருந்தோம். அது கடைசியில் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் திருமந்திரம் என் கைக்கு வருது. அப்போ நான் பிரித்து பார்க்குறேன், முதல்ல அத்தியம் போட்டு வச்சுருக்கேன். அதாவது இது 5 கரத்தனைங்கிற பாடல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரி, அதனால் அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்கலாம்.
பிடிச்சு வச்சா பிள்ளையாருங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான தெய்வம்ன்றதுனால எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலயும் இருப்பாரு, நம்மளே பூசையும் பண்ணிக்கிறலாம்ன்றதுனால. அப்புறம் சார் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ல அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நார்சடாமஸ், பாபா வாங்கா அவங்கள பத்திலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்றாங்களே. அவங்க வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்றதுனால ஆக்சுவலி வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது? கிரக நிலையினால அவங்களுக்கு தெரியுதா? இல்ல கடவுளுடைய டைரக்ட் அருளா? இல்ல கிரக காம்பினேஷன் தான். அதனால எப்படி தெரியுது அப்படிங்கறது. நீங்க சொன்னதுல வந்து நாஸ்டடாம் சொன்னீங்க. இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? பாபா வாங்கன்ட்டு ஒரு அமெரிக்கால ஒரு லேடி. ஆக்சுவலி அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பிளைண்ட். அவங்க எப்படி ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட். நீங்க இப்படி எடுத்துக்கங்க. நீங்க சொல்றதுல வந்து நம்ம ஊர் ஸ்டைலுக்கு வருவோம், நம்ம கடலை மிட்டாய் ஸ்டைலுக்கு வருவோம், பர்கரை விட்டுட்டு. அதாவது நம்ம சாய் பாபா இருந்தாரு, அப்புறம் வந்து பாபா இருக்காரு இல்லையா, இந்த பாபா எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க சொல்றது. அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த விவேகானந்தர் எல்லாம் சொன்னாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு. இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்லயே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர் தானே ஸ்பிரிச்சுவல் பூமி, நமக்கு பின்னால தானே. ஸோ அந்த வகையில இவங்களுக்கு தெரியறதுங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஜோசியம். நீங்க அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வேற, அது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நாஸ்டடாமையா எடுத்துக்கோங்க, எம்பிஏ ரேஞ்சுக்கு வச்சுக்கிறோம். நாஸ்டடாமையா எடுத்துக்கோங்க. அவருடைய இதுல வந்து அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே வந்து பாடல்களா தான் இருக்கு, வசன நடையா இல்லை. அது நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாமே பாடல்களா தான் இருக்கும். அதுலயும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது பெரிய மிஸ். நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. விக்கா விக்கா வித்தாவி போய் விட்டா நட்டார் சுட்டூர் புக்கார் இக்கா எத்தா சைப்பாடு இற்றோடிப்பீர் வைப்பீர் நிப்பீர் அக்காட பெய்து ஒக்காட சூழ் அப்பாட தீ வெப்பாட புண் நெக்காட காணத்தாட பேர் நெய்த்தானத்தானை சேவித்தே. நெசமாலுமே தமிழ் தான் கடைசியில சொல்லணும். அப்பதான் தமிழ்ல சொல்லியிருக்கோம்னு தெரியும். இது மாதிரியே தான் அவரும் பாடி வச்சிருக்காரு. அப்போ அவங்கவுங்க திறமைக்கு அதுல மீனிங் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு. அப்போ அவங்க சொன்னதுல ஒரு சிலதெல்லாம் மாறுதலா நடந்தது. அதாவது காக்கும் கடவுள் வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப வேர்ல்டு வார் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து அந்த ட்வின் டவர்ல வந்து ஃப்ளைட் போய் கூட அடிச்சிச்சு. அப்போ இங்கே நாராயணன் ஒருத்தர் பிரசிடெண்டா இருந்தார். அப்போ வந்து வேர்ல்டு வார் வந்துடும் அப்படின்னு தினத்தந்தியில வந்து இதுலயே போட்டாங்க. அதன அந்த இது வேலட் மாதிரி தொங்குடுவாங்கல்ல, அதுலயே போட்டாங்க. அப்போ அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அந்த இதுல எடுத்து சொன்னாங்க. பட் ஆனா அது வேர்ல்டு வார் வரைக்கும் கொண்டு போல, அது ஆஃப் ஆச்சு. சரியா? இன்னும் வந்து அது பிரச்சனையை தீக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வல்லுவாரா வரல. ஸோ இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட கணிப்பு தப்பா இருக்கலாம் அந்த பாடல்ல இருந்து. மற்றபடி அவர் கரெக்டாக தான் சொல்லியிருந்திருப்பார் என்னத்தையாவது. இப்போ இதில் என்னன்னா, இவங்களுக்கு தெரியறதெல்லாம் வேற, நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு இருந்த இடத்துக்கே வரும், 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி இருந்த இடத்துக்கே வரும், அவ்வளோதான். இந்த இந்த ஒரு சின்ன சக்கரத்தை போட்டு தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் சொல்றது. அது வந்து ஜோசியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லப்போனால். இப்போ சிலர் மெடிடேஷனில் உட்காந்தாங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் சிங்கப்பூரில், அவர் தான் சொல்லுவார், நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். அந்த இன்ட்யூஷன் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது, கனெக்ட் ஆகாது. அல்லது நமக்கு தோன்ற மாதிரியோ அல்லது ஏதாவது சொல்கிற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட கனெக்ட் ஆகும். பட் இட்ஸ் நாட் டைரக்ட் ஸ்பீக்கிங் வித் ஒன் அனதர் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அப்போ அந்த அந்த இதில் வந்து ஒரு இன்சிடென்ட் கூட அவர் ஒரு தடவை சொன்னார். ஒரு கண்டோலன்ஸுக்கு போயிருக்கல, அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த இவர் கன்வே பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்குது. அது பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இத்தனைக்கு அவர் ஜோசியர் கிடையாதுன்னு சொல்லணும்னா ரொம்ப கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிரகநிலையை தாண்டி வரக்கூடிய விஷயங்கள். இது கிரகநிலை எல்லாம் கிடையாது. இது வந்து பொட்டிக்கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். சரியா? ஸோ இது வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட ஞான நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போறது. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னால் அது சொல்ல முடியும். சனி 2ல் இருக்கணும் அல்லது 4ல் மச்சம் இருக்கணும், அவன் வாயில விழுந்ததுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி கூட இருக்கலாம். ஆனா வந்து இது அவங்களுடைய ஜாதகம் இப்படி இருக்கலாம்ங்கிற ஒரு தோராயமான மதிப்பு தானே தவிர மற்றபடி எக்ஸாக்ட் கிடையாது. இருந்தாலும் இது வந்து ஞான நிலை, அது வேற. நம்ம ஜோதிடம்ங்கிறது வேற. ஜோதிடம்ங்கிறது யூனிவர்சிட்டியில பாடமா வச்சு படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா. ஆனா இது அப்படி இல்லையே. இந்த ஞான நிலைங்கிறது வந்து 10 பேருக்கு 10 விதமா வரும் ஞானம். அதனால அது இப்ப ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்றாங்க அல்லது ஒரு கல்யாண விருந்து வைக்கிறாங்கன்னா 50 பேர் சாப்பிட்றாங்கன்னா 50 விதமா சாப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? அதாவது எப்படின்னா, ஒருத்தன் ரொம்ப பசியில் இருப்பான், அவன் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்க நான் ஸ்டாப்பில் போயிட்டு இருப்பார். 50-80 கிலோமீட்டர் ஸ்பீடில். அதாவது ஒரு ரவுண்டு இலையில வச்சுட்டு போகிறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும்.
இன்னொரு ரவுண்டு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து எனக்கு இது சேராது, இது வந்து டைஜஸ்டிவ் கோளாறு, இது ஆயில் இருக்கு, இது வாயு அப்படின்னு சொல்லி அதுக்கு கூறு வச்சுக்கிருப்பார். அந்த வச்சிருக்க இலையில வச்சிருக்க கூறு வச்சுக்கிருப்பார் இல்லையா? இப்படி ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தரை யோசிச்சு பாருங்க, வாஸ்துப்படி வச்சு சாப்பிடுவேன், ஸ்வீட் இங்கே தான் இருக்கணும், கடைசியில் எடுத்துக்கிடுவான், இதை எங்கன்னா வச்சுக்கிடுவான், காரத்தை அப்படின்னு வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சாப்பிட்றாங்கல்ல. அப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எப்படி வாத்தியார் சொல்லி கொடுத்தா 50 பேர் 50 விதமா புரிஞ்சுக்கிறானோ, 50 டைப்பான மார்க் எடுக்கிறானோ, அது மாதிரி ஞான நிலையை வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்லி கொடுக்குற ஸ்டேஜுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம புத்திசாலித்தனத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அந்த வகையில வந்து ஞானத்துல சொல்றது அது. இந்த ஜோதிடம் கூட ஒரு வகையில ஞானம்னு சொல்லலாம், அதனுடைய மினியேச்சர் சைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ கேளுங்க. சூப்பர் சார். சூப்பர். நல்லா குழப்பி இருக்கேன் இல்லையா? நல்லா தெளிவா குழம்பி இருக்கேங்க சார். அப்புறமே நான் வீடியோ பார்த்துப்பேங்க சார்.